ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் நேற்றுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அவங்க காமனாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, யாருன்னெலாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மேபி யாருக்காக இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு நார்மல் பர்சன் இப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லது அவங்களோட போஸ்ட்டை பார்க்கும்போது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த போஸ்ட்டில் இருக்க மாதிரி நம்ம இருந்தோம்னா ஸோ நமக்கும் யார் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு தான். என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் பி கைண்ட், டோன்ட் பி த ரீசன் சம் ஒன் ஸ்கிப் எ மீல், dreads waking up or feels left out. Your words and actions stay with people forever. Please அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு ரீசனால தான் இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா அவங்க போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனாக தான் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. மேபி அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், இல்லை அவங்க கூட இருக்கவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபுல்லாக நான் தமிழ்லையுமே சொல்கிறேன். ப்ளீஸ் பி கைண்ட், அன்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கூடயும் அன்பாக இருங்க. ஒருத்தவங்க வந்து அவங்களோட சாப்பாடை தவிர்க்கிறதுக்கும், அதாவது சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும், தூக்கத்தில் எழுந்திரிக்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் லெஃப்ட் அவுட், அதாவது விட்டு விட்டதாக வந்து அவங்க உணர்றது, அந்த மாதிரி நான் தனியாக விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசுகிற பேச்சும் செயலும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட எப்பயுமே இருக்கும், அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் கைண்டாக இருங்க. ஸோ நம்ம செய்கிற செயலும் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ் எப்பயுமே வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்கிற வேர்ட்ஸை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மற்றவங்க கஷ்டப்படுறதுக்கு நாம் காரணமாகிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் யார் கஷ்டத்துக்கும் யாரும் காரணமாக இருக்காதீங்க. எப்பயுமே அன்பாகவும் ஹாப்பியாகவும் இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, பாசிட்டிவாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்க வச்சாலே அதுவே மிகப்பெரிய ஹாப்பினஸ், அதுவே நமக்கு நிம்மதியாகவும் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்களோட போஸ்ட் நீங்கள் மதித்து ஒரு ஃபேன்ஸ் நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி யாருக்குமே இந்த மாதிரி பண்ணாமல் தான் எல்லாருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.